ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்க்ரூபாஸ் கிச்சன். வெள்ளை கொண்ட கடலையில் நம்ம நிறைய குருமா பண்ணியிருப்போம், நிறைய சுண்டல் செய்து சாப்பிட்ருப்போம். ஆனால் இன்றைக்கி நம்ம இந்த கொண்ட கடலையை வச்சு ஒரு சூப்பர் டேஸ்டான ரொம்பவே ஈஸியான பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1 கப்பு வெள்ளை கொண்ட கடலையை சேர்த்து தண்ணியை ஊற்றிட்டு ஓவர் நைட் ஊற வச்சுக்கலாம். மறுநாள் காலையில் ஓப்பன் பண்ணுறோம். இந்த அளவுக்கு ஊறி இருக்கு பாருங்கள். இதை லேசாக கழுவிட்டு இப்போ தண்ணியை வடித்து எடுத்துகிட்டு ஒரு ப்ரெஷர் பேனில் சேர்த்துட்டு கூடவே ஒரு சின்ன வெங்காயம் நீல வாக்கில் மெலிசாக கட் பண்ணி சேர்த்துருவோம். ஒரு சின்ன தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணியை சேர்த்து இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்ல ஒரு 7-8 விசில் வச்சு எடுத்துருவோம். இது நல்லா வேகட்டும். இதோ வெந்து வந்தாச்சு பாருங்கள். எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்லா பஞ்சாக சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ இதை அப்படியே வச்சுட்டு நம்ம அரிசியை ஊற வச்சுக்கலாம். ஒரு பவுலில் 2 கப்பு பாஸ்மதி அரிசியை சேர்த்து இதை கழுவி ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அது அப்படியே ஊறட்டும். இப்போ மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் 15 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி மெலிசாக கட் பண்ணி சேர்த்து 7 நீட்டு காஞ்ச மிளகாய், 3 காஷ்மீர் மிளகாய் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை அப்படியே வச்சுருவோம். ஒரு குக்கர் சூடு பண்ணிவிட்டு இதில் 80 ml ரீஃபண்ட் ஆயில், 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இப்போ எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடான பிறகு 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருவோம். அது நல்லா பொரிஞ்ச பிறகு 1 கப்பு வெங்காயம் நீல வாக்கில் மெலிசாக கட் பண்ணி சேர்த்து 3 பச்சை மிளகாய் கட் பண்ணாமல் சேர்த்து அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மிளகாய் பேஸ்ட்டை கண்டிப்பாக வடிகட்டி தான் சேர்த்துக்கணும். ஏன்னா இந்த விதையெல்லாம் சேரும்போது இன்னும் கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும். இப்போ அதெல்லாம் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வரும்போது 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்து அதையும் வதக்கி சுருட்டி விட்டுருவோம். இப்போ 1 கப்பு தக்காளி நீல வாக்கில் மெலிசாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து கூடவே 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா ஒரு சேர கலந்து விட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்க இந்த கொண்டக்கடலை அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டி சேர்த்து நம்ம அந்த தண்ணியை லாஸ்ட்டாக சேர்க்கும்போது இந்த தண்ணி சேர்க்கும்போது ஒன்றா சேர்த்து கலந்து சேர்த்துக்கலாம். இந்த பாருங்கள், அந்த கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணி, மிளகாய் அரைச்சி எடுத்த அந்த மிக்சி ஜாரெல்லாம் அலசி சேர்த்தாச்சு. 1க்கு 2ன்ற அளவு, அதாவது 2 பவுல் நம்ம சேர்த்தோம், அதுக்கு 4 பவுல் தண்ணி ஊற்றியாச்சு. உப்பு தேவையான அளவு சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டு இங்கே நல்லா உப்பு அளவை செக் பண்ணிக்கலாம். இந்த மிளகாய் காரம் உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு தோணுச்சுன்னா ஒரு 2 மிளகாய் குறைச்சிக்கோங்க. இப்போ நல்லா கொதித்து வருது. ஒரு முழு எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு அந்த ஜூஸையும் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு முறை நல்லாவே கலந்து விட்டு நம்ம ஊற வச்சிருக்க அரிசி தண்ணியை வடிச்செடுத்து சேர்த்து திரும்பவும் ஒரு முறை நல்லாவே கலந்து விட்டு இப்போ லேசாக ஒரு கொதி வரும்போது இதை மூடி போட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே போகக்கூடாது. அதிகமாகிடுச்சுனாக்கா குழஞ்சி போயிடும். ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த ஸ்டீம் எல்லாம் நல்லா போயிட்ட பிறகு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது பாருங்கள், ரொம்பவே சூப்பராக நம்ம கொண்டக்கடலை பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. மேலே நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினா இலையை தூவி விட்டு இந்த மாதிரி கலந்து விட்டு எடுத்தோம்னாக்கா எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிடும். இது ரொம்ப சூடாக இருக்கிறதால ரொம்ப கலந்து எடுக்க முடியல. சூடாக இருக்கும்போது குழஞ்சி போயிடும். இதை பாருங்கள், இருந்தாலும் எப்படி இருக்குன்னு எடுத்து காட்டுறேன். நல்ல வாசனை, சரியான மட்டன் வாசனை. அதுவும் நம்ம இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த மிளகாத்தூள்லாம் சேர்த்து நம்ம வேக வச்சுருக்கோம் அந்த கடலையை, நல்ல ஒரு மட்டன் வாசனை. இந்த பாருங்கள் எவ்வளோ உதிராக இருக்குது. அந்த பாத்திரத்துலேயும் பாருங்கள் அடியில் தூளி கூட ஒட்டவே இல்லை. அப்படியே துபுக்கடீர்னு எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் கொட்டிட்டேன் நான்.
இது வந்து பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு ஆப்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு கூட சொல்லலாம். இதுக்கு சைட் டிஷ் கண்டிப்பாக தேவைப்படாது. மிதமான மசாலா, மிதமான எண்ணெயோட ரொம்பவே டேஸ்ட்டாக இதுக்கு வந்து இந்த இதுக்குள்ளே சேர்த்துருக்க அந்த கடலையே போதும். நமக்கு இந்த தயிர் பச்சடி கூட தேவைப்படாது. பசங்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போகும். இந்த பாருங்கள் எவ்வளோ நல்ல உதிராக அந்த சாதம் எந்த அளவுக்கு நல்ல நீளமாக வெந்திருக்குன்னு பாருங்கள். நீங்களும் இந்த ஈஸியான வெள்ளை கொண்டக்கடலை பிரியாணியை செய்து சாப்பிட்டா தான் எப்படி இருக்குன்னு தெரியும். செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.